ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலை வந்து வெயிட் லாஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பரிசி, ப்ரௌன் ரைஸ் சொல்லலாம், கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி வந்து பவுட்ரு பண்ணலான்றது பார்க்கலாம். எல்லாமே வந்து ஹீட் சம்மந்தமானது, ஃபேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் தான். இது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வெயிட் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பேன் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கவுனி அரிசி வந்து நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கரிஞ்சிற மாதிரி வறுக்க வேண்டாம், இல்லை அது மிதமான சூட்டில் சூடானால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூடானதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது 6 கிராம். நான் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து 1/2 கப் எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து 1/2 கப் அளவுக்கு சமம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து 6 கிராம் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ 6 கிராம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அதை பார்லி வந்து 1/4 கப் எடுத்துக்கிட்டால் போதும். இதுவும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் பார்லியும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு, இதுவுமே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வெயிட் லாஸை வந்து கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நம்ம மிளகு, சீரகம், இது வந்து ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக, காரம் இருக்கணும் இல்லையா, அதனால் அந்த டேஸ்ட்டுக்காக மிளகு, சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இது இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஏர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. சரி, எப்படி இருந்தாலும் நம்ம கஞ்சி குடிக்க தானே போகிறோம், அது கூட சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து குடிக்கலாமேன்னு சொல்லி தான் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்த கருவேப்பிலை கூட நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா மொறு ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த இன்க்ரீடியன்ஸ் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிஷினில் கொடுத்து கூட நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் வந்து இதை மிஷினில் தான் கொடுக்க போகிறேன். இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து இப்போ 2 ஸ்பூனுன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ணி கஞ்சி மாதிரி நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடலாம்.